குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ, வாங்க மிஸ்டர் விஜய், உட்காருங்க. உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக நேத்தே உங்ககிட்ட மிஸ்டர் ரகு அனுப்புறதா திடீர்னு அவர் திருச்சிக்கு போயிட்டார். பரவாயில்ல சார், நேத்து வரைக்கும் இங்க இருந்து பேட்டி கொடுக்கலாங்கிற எண்ணத்துல தான் இருந்தேன். இப்ப அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைதான், இருந்தாலும் பிசினஸ் லைக்கா நான் உங்களை பேட்டி எடுக்க விரும்பல. நீங்க வெறும் பாடகரா மட்டும் இல்லாம தமிழ் இனம் மொழின்னு வரும்போதெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு குரல் கொடுக்குறீங்க. அந்த தமிழ் உணர்வை பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தனா இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் எப்படி சார் நான் தமிழ்னு சொல்லிக்க முடியும்? வெரி குட். ஓகே சார், நான் எதுக்கு வந்தேனா? ஹலோ தம்பி, காலையில இருந்து வீட்டுல வசந்தாவை காணோம்ப்பா. அவ எங்கேயுமே என்கிட்ட சொல்லாம போக மாட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? காலையில இருந்து வசந்தாவை காணோம்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ரகு வேற ஊர்ல இல்ல. ரகு இல்லைன்னா நாங்க இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சார், என்ன விஷயம்? நம்ம ரகுவோட வைஃப காலையில இருந்து காணலையா? எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம மந்திரியோட வேலையா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். லைட்டை தான் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்றதுல ஒரு தத்துவமே அடங்கி இருக்கு. அந்த பக்கம் ஓடுறியா? வாசப்படி இந்த பக்கம்ல இருக்கு. ஐயா, என்ன கத்துற? பூவாதா கையில தொடக்கூடாதா? வணக்கம் அமைச்சர் சார். பத்திரிக்கைக்காரனா? பேட்டி எடுக்க வந்தியா? ஓஹோ, தாய் குலத்தை காப்பாத்த வந்தியா? ஓ மானத்தை காப்பாத்த வந்தப்பா. நீ பத்திரிக்கைக்காரனாச்சே, அதான் திமிரு ஒண்ணு விட்டு போல. திமிரா? உனக்கா எனக்கா? எதுக்குடா வந்த? அந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டு போலான்னு வந்தேன். காப்பாத்தியா? ஏய், காப்பாத்துறனா இருந்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது காப்பாத்தி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு காப்பாத்தி இஷ்டத்துக்கு வந்தா என்கிட்ட இருந்து நீ காப்பாத்துறியா? என்னடா அப்படி முறைக்கிற? அன்பு காட்டுங்க, அன்பு காட்டுங்க. நீங்க தான்டா பத்திரிகையில எழுதுறீங்க. அடுத்தவன் பொண்டாட்டி மேல அன்பு காட்டினா தகராறுக்கு வரீங்க. வாடா கண்ணா, வாமா வசட்டா வா. என்னத்த? என்னையா உன்னோட வயசுல சின்னவன்பா. தம்பி, அந்த பொண்ணை அனுப்பி வச்சுறேன். அனுப்பலனா மரியாதை அனுப்பி வைங்களேன். சார்னு சொல்லி அனுப்பணுமா? டேய், அனுப்பிவிடா. யாருப்பா இது புதுசா ஹீரோ மாதிரி வந்திருக்கான்? ஓ மச்சான். மச்சானா? தங்கச்சி இல்லையா? ரொம்ப நன்றி சார்.
நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷனா பிறந்துட்டா அவனுக்கு சில கடமைகள் இருக்கு. அத மத்தவங்க மறந்துட்டாலும் நான் மறக்கல. வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கு எல்லாம் தற்கொலை தான் பரிகாரம்னா உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. இனிமே நீங்க தற்கொலை செஞ்சுக்க மாட்டீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இத கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த உரிமை எனக்கு கொஞ்சமாவது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னங்க தயங்குறீங்க? நல்ல விஷயத்துக்கு தானே சத்தியம் கேட்கிறாரு, சொல்லுங்க. நான் இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. தன்னை பத்தி கவலைப்படாம தான் குழந்தை நல்லா இருந்தா போதும்னு நினைப்பான ஒரு தகப்பன், தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைப்பான ஒரு கணவன், இதெல்லாம் மனித உணர்வு. நானும் அப்படித்தாங்க. எப்பவுமே நான் என்ன பத்தி கவலைப்படுறதில்ல. மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா போதும்னு நினைப்பேன். வெரி குட். இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டா உலகத்துல கவலையே இருக்கா சார். வாங்க உள்ள போலாம். சரி சார், நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ரகு வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க. வரேன். நான் தற்கொலை செய்ய போன விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்? செஞ்சது தப்புன்றதுனால அதை யார்ட்டையும் சொல்ல வேணான்றீங்க இல்லையா? எப்படியோ நீங்க செய்ய துணிஞ்சது எவ்வளவு மடத்தனமான காரியம் ஃபீல் பண்ணிட்டா சரி. ஆமா, எதுக்காக இந்த முடிவுக்கு போனீங்க? அதான் எனக்கே தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. தாயே வீட்டுல யாரு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேயே பரவாயில்ல. நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார் சாமியாரா? என்ன உன் மாமியாரா? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது. எந்த அன்பாவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்ன? அடேய், நீ ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டியா? ஆமா சாமி. அந்த பொண்ணை வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? ஆமா சாமி. அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தாண்டா இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணும் வராது. அதான் ஏற்கனவே வந்தாச்சே. ஐயோ, இதோ வா. இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னா படுத்தீங்க. நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல படமா கிடப்ப. சுவாமி. நீ விதவே ஆயிடுவே. சாமி. யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது. சாமி, இதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும். கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்து சாந்தியை விளக்குறேன். அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. Come in. ஹலோ சார், உள்ள வரலாமா? வாங்க. நான் மட்டும் தனியா வரல. வசந்தா, நீங்க அவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டீங்களே, அதுக்காக தான் நாங்களே வந்துட்டோம். தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரல. ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணுமா? ப்ளீஸ், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உட்காருங்க. நான் ஒரு பாசிட்டிவ் கிளவுட்ஸ் மாதிரி. மேகம் இடி இடிச்சு மழையை கொடுக்குமா? அதனால நன்மை அடைஞ்ச விவசாயி அறுவடையெல்லாம் முடிச்சிட்டு தனக்கு வாழ்வு கொடுத்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமேன்னு அண்ணாந்து வானத்தை பாப்பானா? அந்த மேகம் என்னைக்கோ எப்பவோ கரைஞ்சு மறைஞ்சு போயிருக்குமா? இந்த உதாரணத்தை அற்புதமான ஒரு கலைஞர் சொல்லியிருக்காரு. அதை எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரிதான் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த மேகத்துக்கு உண்டான பக்குவம் எனக்கு இன்னும் வரல. நீங்க வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிருக்கணும். நெவர். அந்த நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. தேங்க்யூ. நான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். அதனாலதான் உங்க ஒய்ஃபோட வந்திருக்கீங்களா? கரெக்ட். நான் எதையாவது மறந்துட்டா அவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல, அதுக்காகத்தான். ஆமா, பாட்டு பாடுறது உங்களுக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஜீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். யாரது? அது என்னுடைய ஜீவன். அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சு. ஆனா இப்ப நான் பேச்சுலர். ஏன் சார், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல, இறந்து போயிட்டாங்க. ஐம் சாரி. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு கதை இருக்கு. தேங்க்யூ. ஓகே சார்.
வா வசந்தா. ஏன்பா வண்டி வருமா? வண்டி வருமா? வண்டி தானா வராது, நான் ஓட்டினா தான் வரும். உட்காரலாமா? எங்க போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கா? உங்களை ஏர்லயே கூட்டிட்டு போறேன், உட்காருங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. தண்ணி கேசா? என்ன சார் நியாயம்? அக்கிரமமா இருக்கு. ஓடுற காருக்கு பெட்ரோல் போடுறீங்க, ஓட்டுறேன்னா பெட்ரோல் போட்டு கூடாதா? டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. வசந்தா, தம்பி. அக்கா, எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குரலை கேட்டதும் நோ ப்ராப்ளம். எப்ப வசந்தாவை காப்பாத்துனீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. உண்மையாவே இவங்களை உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க. என்ன பாச்சு உனக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உடனே எனக்கு போன் வந்துச்சு. நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனேன். டாக்டர் அங்கேயே தங்கணும்னு சொன்னாரு. நாமெல்லாம் இருக்கும்போது இவரே அனாத மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன வசந்தா, கரெக்ட் தானே? ப்ளீஸ் உட்காருங்க. வசந்தா, காஃபி கொண்ட. சாரி, ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க குடிச்சிருந்ததா டாக்டர் சொன்னாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க குடிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லையா? எஸ், தற்கொலை செஞ்சுக்க எனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் விஜய், என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட். வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கெல்லாம் தற்கொலைதான் பரிகாரம்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏன், நானே சொல்லிருக்கேன். ஆனா உபதேசம் ஊருக்குத்தான். உனக்கு இல்லடி தங்கங்கிற பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, நான் புறப்படுறேன். எங்க புறப்பட்டீங்க? நான் இப்பவே ஊருக்கு போகணும். நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் உத்தரவு இல்லாம நீங்க போக முடியாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கும் வசந்தாவுக்கும் கல்யாண நாள். நீங்க இருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓம் இஸ்தலக்கடிலால சுந்தரி கோண கொப்பர கொய்யா. ஓம் நமச்சிவாய. சக்தி தலையா, குட்டி கலையா. சுவாமி, குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன். சாமி. என்னப்பா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நேரமாச்சு சாமி. எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு. சாமி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா 10 மாசத்துல 10 மாசத்துல எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் என்னை போலவே இருப்பான். சாமி, அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அது லேசா இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா. நேரமாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடி நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, எங்க இருக்குது? உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை கிண்பஜக். இத நான் பால்ல கலக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. கிண்ணம் பஜக். ஓம் கிண்பஜகா சகல மயக்கமோ மயக்கா. ஓம் உரஸ்டா. என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான்? பொறுக்குறான். பொறுக்கி பரம்பரை. அது சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க, அவரு பால்ல போட்டது மூலிகா இருக்குமா? இல்லவே இல்ல. பால் செம்பள ஊத்து. இன்ப ஜாக்கா கண்ப ஜாக்கிடுறேன். சீக்கிரம். பிடிங்க.
என்ன சாமி தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரா. உன்னையில என் பக்தன் ஒருத்தன் வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட சாமி. ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி சாமி ஒழிந்தான். சொலகடி லால சுந்தரி கோர கொய்யா ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இத்தல கடி நால சுந்தரி கோல கொப்பரு கொய்யாவா? ஓம் நம சிவாயாவா? தட்டித்தலையா விட்டீங்களே. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இது அவங்களுக்கு போடுங்க. என்னது? இன்னைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். அதுக்கு தான் இந்த மாலையை போடுறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவருடைய பாட்டை கேட்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். ப்ளீஸ் விஜய் ரகு பாடுங்க. அழாதம்மா வசந்தா, அழாதம்மா. அம்மா, உங்க தம்பி போயிட்டு இருக்காரு, அவரை உடனே கூப்பிடுங்க. யாரப்பா சொல்ற? உங்க கூட பிறந்த தம்பி, வசந்தாவோட மாமா விஜய தான் சொல்றேன். யார் செத்து போயிட்டதா நம்பி வசந்தாவோட வாழ்க்கையை பறிச்சிட்டீங்களோ அந்த விஜய் தாமா சொல்றேன். ஏமா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க? அவ செத்தது உண்மையா இல்ல உயிரோட வந்தது உண்மையா? இல்ல இவளை உனக்கு கல்யாணம் செய்து வச்சது உண்மையா? எது உண்மை? இதெல்லாம் நிஜமாத்தான் நடக்குதான்னு எனக்கே புரியலையே. உனக்கு எப்படிப்பா சொல்வேன்? வசந்தா, என்னை பத்தி நீயுமா புரிஞ்சுக்கல? நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நான் பொறாமப்படுவேன்னு நினைச்சியா? உன் வாழ்க்கையில நான் இடையில வந்தவன். இடையிலேயே போயிடுறதா நியாயம். ஒரு சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சவனுக்கு தான் அதை முடிக்கவும் உரிமை இருக்கு. உன் நெஞ்சில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனை இப்படி உதாசீனப்படுத்தி விரட்டுறியே, இது நியாயமா? தம்பி, நீ சாதாரணமா கேட்டுட்ட. இதுக்கு எப்படிப்பா இவ பதில் சொல்வா? செத்தவன் உயிரோட வந்துட்டான், அது அவளுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இருக்க. அதுக்கு காரணம் அவளோட நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, நீ அவ கழுத்துல கட்டிருக்கிற தாலி. புரியாம பேசுறீங்களே. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு ஏன் கூட வாழலைங்க, உங்க தம்பியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. அவ கழுத்துல நான் கட்டி இருக்கிறது வெறும் தாலிதான். அதான் அவளோட நல்ல வாழ்க்கைக்கு தடையா இருக்குதுன்னா இந்த தாலிய இவ கழுத்துல இருந்து நானே இருக்குப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன பட்ட விடுற நூல் கயிறா? அருந்து போகும்போதுல முடி போட்டுக்க. நல்லதோ கெட்டதோ உயிரோட இருக்கும் போதே கடவுள் அவனை சாகடிச்சிட்டாரு. நீ இவளுக்கு துணையா வந்துட்ட. உன்னோடதான் இவ வாழணும். இதுதான் என் முடிவு. என்ன சார் இது? இவங்க சொல்றத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். இதுவே கதையா இருந்தா நான் முடிவு சொல்லிடுவேன். ஏன்னா கதையில என்ன முடிவு சொன்னாலும் எல்லாரும் ஏத்துக்குவாங்க. பட் இதுக்கு என்னால எந்த முடிவும் சொல்ல முடியலப்பா. முடிவு உன் கையில தான் இருக்கு. கரெக்ட். முடிவு என் கையில தான் இருக்கு. என் மனசாட்சி எது சரின்னு சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். சார், வசந்தாவோட வாழறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த உரிமை விஜய்க்கு தான் இருக்கு.
நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அமைச்சர் அன்பரசன் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். மேலபடி முதல்வரின் கடும் நடவடிக்கை. கட்சியிலிருந்து கூட கழுத்தா கொடுக்கப்பட்டது. ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் தூக்கி எறியப்படுவார்கள் என்ற முதல்வரின் கொள்கைப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மந்திரியின் ஊழல்களை தகுந்த ஆதாரங்களோடு முதல்வரிடம் நிரூபித்த உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரனையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ரிப்போர்ட்டர் ரகுவையும் முதலமைச்சர் வெகுவாக பாராட்டினார். என்னப்பா அது? பாவா பின்ன என்னப்பா, மந்திரி பதவியும் போயாச்சு, கட்சியில இருந்து கழுத்தா கொடுத்தாச்சு, பஞ்சாயத்து தேர்தல் அந்த பக்கமே போக முடியாது. அப்புறம் எப்படித்தான் நீ நிக்க போற? அவர் உங்களை பார்க்கதான் வந்துட்டு இருக்காரு. நான் போய் விஜய் நிறுத்தணும். நீங்க அவனை பாத்துங்க பிளீஸ். ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? நான் தான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரன் பேசுறேன். நான் அமைச்சர் அன்பரசனை கொலை பண்ணிட்டேன். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், குத்தி கொன்னுட்டேன். நான் இருக்க இடத்த சொல்றேன். ஏர்போர்ட் போற ரோட்ல கிண்டி பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். உடனே நீங்க இங்க வந்தீங்கன்னா என்ன அரசம், அப்படி இல்லைன்னா நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடும். தம்பி வாங்க. ரகு வரல? அந்த தம்பி உன்னை எப்படியாவது நிறுத்தி கூட்டிட்டு வரேன்னு இங்கதான்ப்பா வந்துச்சு. இனிமே என்ன யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வசந்தா, நான் இப்ப போறேன். போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லாம போறமேன்னு மனசுல ஒரு குறை இருந்துச்சு. அதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். இந்த நிலைமையில எனக்கு சாகிறத தவிர வேற வழியே தெரியல. ஆனா அதையும் செய்ய முடியாம சத்தியம் வாங்கி என்ன கட்டி போட்டுட்டீங்க. எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஒரு விதவன் நினைச்சு உன்னை ஏத்துக்கிட்ட ரகுவ, நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு உன்னை ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க அந்த மனித தெய்வத்தை எந்த காரணத்தை சொல்லியும் நீ ஏமாத்திராத. இந்த லெட்டரை ரகுகிட்ட கொடுத்துரு. வாங்க ரகு. வசந்தா, அந்த லெட்டர் ரகுகிட்ட கொடுத்துரு. ரகு, உங்களை என் நண்பரா நினைச்சு இந்த கடிதத்தை எழுதுறேன். நியாயமா பார்த்தா செத்து போன உயிரோட திரும்பி வரக்கூடாது. வந்துட்டேன். வந்திருந்தாலும் உங்க கண்ணில் பட்டிருக்க கூடாது. பட்டுட்டேன். அப்படியே பட்டிருந்தாலும்
அடுத்த நிமிஷம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கணும். போகல. ஏன் தெரியுமா? ஒரு குழப்பம். இந்த ஊரை விட்டு போறதா இல்ல நான் செத்து போனதை உண்மையாக்கி இந்த உலகத்தை விட்டு போறதான்னு தடுமாறிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்களும் வசந்தாவும் சந்தோஷமா வாழணும். இதை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் இப்ப நான் போறேன். கண்டிப்பா இனிமே திரும்பி வர மாட்டேன்.